தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு புது ஸ்டார் நடிகர் உருவாகிறது வழக்கம். 80களோட தொடக்கத்தில் ரஜினி, கமல், 90களோட தொடக்கத்தில் விஜய், அஜித், 2000களோட தொடக்கத்தில் தனுஷ், சிம்பு, 2010களோட தொடக்கத்தில் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் தொடர்ந்து வந்த இந்த ட்ரெண்ட்ல இப்போ 2020களோட தொடக்கத்தில் மணிகண்டன் ஒரு புது ஸ்டாரா உருவாகி இருக்காரு. பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை மணிகண்டன் பிடிச்சிருக்காரு. குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் இவரோட 3 படங்கள் தொடர்ந்து ஹிட்டாகி தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பையங்கிற இமேஜும் இவர் தேர்வு செய்யற கதைகளும் ரசிக்கும்படியா இருக்கு. இன்னைக்கு ஹேட்ரிக் ஹிட் கொடுத்திருக்க மணிகண்டனோட ஆரம்ப கால பயணம் அவ்வளவு எளிதா அமையல. விஜய் டிவியில ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு சீசன் 4 மூலமா தான் மணிகண்டன் முதல் முறையா தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. அந்த சீசன்ல மணிகண்டன் ரன்னர் அப்பா வந்திருந்தாரு. என்ன மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க தம்பி, அதை கூட நான் பொறுத்துக்கோ தம்பி. என்னோட பாடி லாங்குவேஜ் பண்றானுங்க தம்பி, அதை தான் என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில ஒளிபரப்பான நாளைய இயக்குனர்ல சில குறும்படங்கள்ல மணிகண்டன் நடிச்சாரு. யூ ஆர் மை ஏஞ்சலுங்கிற குறும்படத்துல திக்குவாய் பிரச்சனை இருக்க ஒரு கேரக்டர்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த குறும்படத்தை பார்த்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நீ உண்மையிலே திக்குவாயான்னு கேட்கிற அளவுக்கு அந்த கேரக்டர்ல மணிகண்டன் அசத்தி இருப்பாரு. எனக்கு அகத்தம் தான் தெரியும், எனக்கு நல்லா பேச்சு வரணும்னு எங்க அம்மா வாரம் போய் ஆளுத்துவாங்க. அதுக்கப்புறம் டெல்லி கணேஷ் நடிப்புல நரை எழுதும் சுயசரிதம்ங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிமை மணிகண்டன் இயக்கி நடிச்சாரு. சோனிலை ஓடிடில ரிலீஸ் ஆன இந்த இண்டிபெண்டன்ட் பிலிம் இப்போ ரசிகர்களோட கவனத்தை பெற்றிருக்கு. இப்போ என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கா சார், அவனுக்கு என்ன மாதிரியே வேலை இல்லை, லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படி குறுப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்த மணிகண்டன் முதல் முறையா விஜய் ஆண்டனி நடிச்ச இந்தியா பாகிஸ்தான்ங்கிற படம் மூலமா சினிமால அறிமுகமானாரு. அந்த படத்துல காமெடியில கலக்கின மணிகண்டன் அது மட்டும் இல்லாம டான்ஸ்லயும் அசத்தி இருப்பாரு. இதை தொடர்ந்து நலன்குமார் சாமி இயக்குன காதலும் கடந்து போகும் படத்துல விஜய் சேதுபதியோட அடியாளா ஒரு கமுக்கமான கேரக்டர்ல மணிகண்டன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல கிடைச்ச விஜய் சேதுபதியோட அறிமுகம் மூலமா விக்ரம் வேதா படத்துக்கு வசனம் எழுதுற வாய்ப்பு மணிகண்டனுக்கு கிடைச்சது. அந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர்லயும் மணிகண்டன் நடிச்சிருப்பாரு. யூடியூப்ல ஒரு வெப் சீரிஸ்ல மணிகண்டனோட ஆக்டிங்கை பார்த்த இயக்குனர் பா ரஞ்சித் காலா படத்துல ரஜினிக்கு மகனா நடிக்கிற வாய்ப்பை அவருக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு தேதியில மணிகண்டனோட பேர் சொல்ற ஒரு கேரக்டர்னா அது காலா படத்துல வந்த லெனின் கேரக்டர் தான். குறிப்பா அந்த படத்துல வீட்டை விட்டு போற சீன்ல ரஜினியோட போட்டி போட்டு நடிச்சிருப்பாரு. இப்படி கிடைக்கிற கேப்லலாம் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு வந்த மணிகண்டனுக்கு சில்லுக்கருப்பட்டி படம் மூலமா ஆல்மோஸ்ட் ஒரு லீடு கேரக்டர் கிடைச்சது. அதுல அவரோட லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும். தொடர்ந்து ஏழை படத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல்ல நடிச்சிருந்தாலும் மணிகண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம்னா அது ஜெய் பீம் தான். அந்த படத்துல ராஜா கண்ணுங்கிற கேரக்டர் மூலமா யாருடா இந்த பையன்னு கேட்கிற அளவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு. அது வரைக்கும் குணச்சித்திர வேடங்களையும் செகண்ட் லீட் ரோல்லையும் நடிச்சிட்டு வந்த மணிகண்டன் முதல் முறையா சோலோ ஹீரோவா நடிச்ச படம் குட் நைட். உண்மையா சொல்லணும்னா அந்த படத்துக்கு அப்போ பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்ல. ரிலீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல மணிகண்டன் மிமிக்ரி பண்ண வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகி அந்த படம் பத்தின ஒரு டாக்க ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்துச்சு. கூடவே பிரஷோல இருந்து இந்த படத்துக்கு வந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸும் ஒருவித எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்துச்சு. 2023ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி சைலண்டா ரிலீஸ் ஆன இந்த படம் கொஞ்ச நாள்லயே பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ண ஆரம்பிச்சது. வெறும் 4 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட குட் நைட் படம் 20 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி மணிகண்டனை ஒரு ஹீரோவாவும் வெற்றி பெற வச்சது. அதுக்கப்புறம் லவ்வர், குடும்பஸ்தன் பேக் டு பேக் ஹிட் படங்களா கொடுத்து மணிகண்டன் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நாயகனா மாறி இருக்காரு. மணிகண்டனோட இந்த வெற்றி இத்தனை வருஷம் அவரோட உழைப்புக்கு கிடைச்ச பலன்னு தான் சொல்லணும். திறமையோட போராடுனா நிச்சயம் ஒரு நாள் நம்மளோட இலக்கை அடையலாங்கிறதுக்கு மணிகண்டன் இன்னொரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்காரு. உங்களுக்கு மணிகண்டனை பிடிக்கும்னா அவரை ஏன் பிடிக்கும்ன்ற காரணத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.